நச்சுத்தன்மையை நீக்கி நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது மூலிகைகள். அந்த வகையில் மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோவில் வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மரத்துடைய பெயர் பழுமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமர வகை தாவரம். பழுமரம் பார்ப்பதற்கு ஆலமரத்தை போலே தோற்றமளிக்கக்கூடிய ஒரு வகையான மரம். வட இந்தியாவில் அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய மரங்கள் சொல்லலாம். இந்த பழுமரத்துடைய மிக முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுடைய கருப்பைகளில் ஏற்படக்கூடிய கட்டிகளையும் கருமுட்டை பைகளில் ஏற்படக்கூடிய கட்டிகளையும் கருக்குழல் சொல்லக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப்பில் ஏற்படக்கூடிய அடைப்புகளையும் நீக்குவதற்கு மிகச்சிறந்த மருந்து இந்த பழுமரம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பழுமரத்துடைய மரப்பட்டைகளை, வேர்பட்டைகளை, இலைகளை மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. பழுமரத்துடைய மரப்பட்டைகள் அப்படின்னு சொல்லும்போது 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், இந்த மரப்பட்டையுடைய அளவு ஒரு 5 கிராம். இது எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து பாலுடைய அளவுக்கு குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய பழுமரத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய அந்த பால் காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒருவேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி நம்ம உபயோகப்படுத்தினோம்னா எவ்வளவு நாள்பட்ட தேவையற்ற உதிரப்போக்காக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். அதே போல் எவ்வளவு நாள்பட்ட மாத விலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். மூன்றாவது, இந்த மாதிரி தயாரிக்கப்பட்ட பழுமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பாலை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறைங்கிற மாதிரி உணவுக்கு முன்பு தொடர்ந்து சாப்பிட்டு 3 மாத காலம் அசைவ உணவு இல்லாத பத்திய உணவாக வைத்து சாப்பிட்டு அதன் பிறகு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்தாலே அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு அனைத்துமே சுருங்கி இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலைமை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இயற்கையாகவே கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளை நீக்குவதில் இந்த பழுமரத்திற்கு இணையான மருந்துகளே இல்லைன்னு சொல்லலாம். இரண்டாவது, கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டிகள். இந்த மாதிரி கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டிகள் ஏற்படும் போது பழுமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை, பால் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, 100 மில்லி தண்ணீருக்கு 10 கிராம் அளவுக்கு மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அந்த கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு, மதியம் ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட கட்டியாக இருந்தாலும் அந்த கட்டிகள் ஒரு 6 மாத காலத்திலேயே கரைந்து போவதை நம்ம பார்க்க முடியும். அது கரைந்து போவதோடு மட்டுமல்லாமல் இயற்கையான முறையில் கருத்தரிப்புக்கு கூட அது உதவுவதை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு அதிகமாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை கருக்குழலில் ஏற்படுகின்ற அடைப்புகள். இந்த கருக்குழலில் அடைப்பு ஏற்படும் போது கருமுட்டை இயற்கையான முறையில் கருப்பையை அடைய முடியாமல் போகிறது. அதனால் இயற்கை முறை கருவூட்டல் அப்படிங்கிறது நடக்க முடியாத ஒரு சூழல். இன்றைக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனை, பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு பெரும்பாலான நேரங்களில் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதை இயற்கையான முறையில் சரி செய்யக்கூடிய சக்தி பழுமரத்துடைய மரப்பட்டைக்கு உண்டு. பழுமரத்துடைய மரப்பட்டையை எடுத்து எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல், அந்த சாம்பலை மீண்டும் தண்ணீரில் கலந்து கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை முழுவதும் ஆவியாக்கி அடிப்பகுதியில் எடுக்கக்கூடிய ஒரு சாம்பல், இதற்கு க்ஷாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் பதங்கம்னு சொல்லுவாங்க தமிழ் மருத்துவத்தில். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை 200 - 500 மில்லிகிராம் அளவுக்கு சிறிதளவு வீட்டில் தயிர் செய்தோமேயானால் அந்த தயிரின் மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா தண்ணீர் போன்று தேங்குகின்ற ஒரு பொருள், ததி மஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தயிர் மேலே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரோடு எரித்து எடுக்கக்கூடிய இந்த சாம்பலை கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட கருக்குழலில் இருக்கக்கூடிய அடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு கருக்குழல் சம்பந்தப்பட்ட அடைப்புகளை நீக்குவதற்கு பழுமரப்பட்டையிலே எரித்து எடுக்கக்கூடிய அந்த பதங்கம் ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. அதே போல் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற உயிரணுக்களுடைய குறைபாடு,
பெரும்பாலான ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா உயிரணுக்களுடைய எண்ணிக்கை சரியாக இருக்கும், ஆனால் திறனுள்ள உயிரணுக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும். அந்த மாதிரி ஏற்படுகின்ற அந்த எண்ணிக்கை குறைபாடு சம்பந்தப்பட்ட திறனுள்ள உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு உள்ள ஆண்களுக்கு பழுமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை 100 மில்லி பாலுக்கு 200 மில்லி தண்ணீர் சேர்த்து அந்த மரப்பட்டையை ஒரு 10 கிராம் அளவுக்கு இட்டு நன்றாக கொதிக்க வைத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி கொடுத்து வந்தமையானால் ஒரு 3 மாத காலத்திலேயே திறனுள்ள உயிரணுக்களுடைய எண்ணிக்கை, மார்ஃபாலஜின்னு சொல்லுவாங்க, அதாவது அதோடைய தலைப்பகுதி வால் பகுதி சீராக இருக்கின்ற உயிரணுக்களுடைய எண்ணிக்கை, இது எல்லாமே மாற்றம் பெறுவதை நம்ம பார்க்க முடியும். ஒரு 6 மாத காலம் இதை தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது எவ்வளவு நாள்பட்ட தொந்தரவாக இருந்தாலும் அது மறைந்து மாறி போவதை நம்ம பார்க்க முடியும். இயற்கையான முறையிலேயே உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரித்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாவதையும் நம்ம பார்க்க முடியும். 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு பொதுவாக ஏற்படுகின்ற கருப்பை கட்டிகள் மற்றும் கருப்பையே அதிகமான எடையுடையதாக மாறும், டிஸ்டெண்டட் யூட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது பல்கி யூட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கருப்பை இயற்கையான முறையில் சுருங்குவதற்கு கூட பழுமரத்துடைய பால் கஷாயத்திற்கு சக்தி உண்டு. பழுமரத்துடைய மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயம் அல்லது அதோடைய வேர்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட பல்கி யூட்ரஸாக இருந்தாலும், அதாவது எடை அதிகமாக இருக்கக்கூடிய கருப்பையாக இருந்தாலும் அது சுருங்கி தொந்தரவு இல்லாத ஒரு நிலைமை அடைவதை பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு கருப்பை அறுவை சிகிச்சைக்கு பிறகு பார்த்திங்கன்னா சிறுநீர் பை அதிகமான சிறுநீரை தாங்க முடியாமல் அடிக்கடி சிறுநீர் கழிக்கின்ற ஒரு சூழல் ஏற்படலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தும்மும்போது இருமும்போது கூட சில நேரங்களில் சிறுநீர் வெளிவரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அவங்கெல்லாம் சுலபமாக இந்த கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த சிறுநீர் கசிவு தடுப்பதை நம்ம பார்க்கலாம். எனவே பழுமரத்தை பொறுத்தவரையிலும் கருமுட்டை பை கட்டிகள், கருப்பை கட்டிகள், கருக்குழலில் ஏற்படுகின்ற அடைப்புகள், ஆண்களுக்கு உயிரணுக்களில் ஏற்படுகின்ற தொந்தரவுகள், மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் தீர்ப்பதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.